ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அப் அண்ட் டவுன் தமிழ். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு சூப்பரான புதிர்கள் தான் பார்க்க போகிறோம். விடுகதைன்னு கூட சொல்லலாம். இன்றைக்கான விடுகதையை என்னென்ன குறிப்புகள்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து மொத்தம் 4 எழுத்துக்களை கொண்ட ஒரு சொல். மேலும் ஒரு குறிப்பு, முதல் எழுத்து வந்து த அப்படிங்கிற எழுத்தில் ஆரம்பிக்கக்கூடிய ஒன்று தான் இன்றைக்கு விடையாக வரக்கூடியது. மேலும் பல குறிப்புகளை நான் சொல்கிறேன். மேலும் பல குறிப்புகளை பார்க்குறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனல் அப் அண்ட் டவுன் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். பக்கத்தில் பெல் சிம்பிள் ஒன்று வரும், அதையும் கிளிக் பண்ணுங்கள். ஆல் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணிக்கோங்க. நம்ம மேக் பண்ணக்கூடிய வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸாகவே வரும். மேலும் பல குறிப்புகள் இப்போ நான் சொல்கிறேன். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இது வந்து மொத்தம் 4 எழுத்துக்களை கொண்ட ஒரு சொல். முதல் எழுத்து வந்து த அப்படிங்கிற எழுத்தில் ஆரம்பிக்கக்கூடிய ஒன்று. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மச்சம் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, மச்சம் இருக்கு இல்லையா, மச்சம் அப்படிங்கிற சொல்லோடைய சேர்ந்து வரக்கூடியது. உடம்பில் ஏற்படக்கூடிய ஒன்று, உடம்பில் ஏற்பட்டிருக்கக்கூடிய ஒன்று தான் இன்றைக்கு விடையாக வரக்கூடியது. த அப்படிங்கிற எழுத்தில் ஆரம்பிக்கக்கூடியது. ஆங்கிலத்தில் வந்து இதை வந்து ஸ்கர் அப்படின்னு சொல்லுவாங்க. நன்றி, வணக்கம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.